எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மணிப்பூர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இம்பால் ஏர்போர்ட், அவங்களுடைய தலைநகரம். அந்த ஏர்போர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறோம். இது டிபார்ச்சர் ஏரியா. இப்போ நம்ம சிட்டிக்குள்ளே உள்ளே வர்றோம். உள்ளே வந்த உடனே நானும் அதிகமாக கெடுபிடி இருக்குமோ அப்படின்னு பார்த்தோம். அப்படிலாம் ஒன்றும் கெடுபிடிலாம் இல்லை. சாதாரணமாக 2 பேர் தான் செக்யூரிட்டி இருக்காங்க. ஸோ உள்ளே வந்தாச்சுன்னா நம்ம இங்கே அடிப்படையாக தேவையான வசதிகள் இருக்குது. உட்கார சேர், பாத்ரூமு, அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. ஸ்மோக்கிங் ஏரியா தனியாக வச்சுருக்காங்க. கடைகள் ஓரளவுக்கு ஒரு 2 கடை, ஏதாவது ஸ்நாக்ஸு அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு அப்படி இருக்குது. அப்படி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாம். ஒரு சில சின்ன சின்ன கடைகளும் ஏர்போர்ட் உள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. அதனால் ஒரு பக்கம் டொமஸ்டிக்கும், அது பக்கத்துலேயே இன்டர்நேஷ்னலும் வச்சுருக்காங்க. பேசிக்காக உள்ள திங்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் வாங்கினா கொஞ்சம் அங்கே வாங்கிடுற மாதிரி வச்சுருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் இந்த கைவினை பொருட்கள், அது மணிப்பூரில் ரொம்ப பண்ணுறாங்க. அங்கே கிடைக்கக்கூடிய மூங்கில், நார்கள், கோரைகள், புல்லுகள், அதை வச்சு நிறைய பண்ணி வீடுலேயும் மற்ற இடங்களையும் டெக்கரேஷன் பண்ணுறாங்க. ஏர்போர்ட்டில் கூட அந்த மாதிரி இந்த மூங்கிலில் பண்ணியிருக்குது பாருங்கள், நல்லா இருக்குது. அப்படி அதையே வச்சு அழகாக அது டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இங்கே 4 கேட் இருக்குது. 1, 2, 3, 4 4 பக்கத்து பக்கத்தில் இருக்குது பாருங்கள். ஏன்னா இது ஒரு சிம்பிளாக உள்ள சின்ன ஏர்போர்ட் தான். அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உள்ளே பஸ்ஸுலேயே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஏரோ பிரிட்ஜெலாம் கிடையாது. ஏரோ பிரிட்ஜ் இல்லை. ஸோ அதனால் நம்மளை பஸ்லேயே கூட்டிகிட்டு போயிட்டு உள்ளே அப்படியே ஏற்றிடுறாங்க. பின்னாடி தெரிகிறது தான் அந்த ஏர்போர்ட்டு கட்டடம். சின்னதாக இருக்குது, நீட்டாக இருக்குது, அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாநிலம் பார்த்திங்கன்னா மற்ற மாநிலத்தை விட கொஞ்சம் அழகாகவும் இருக்குது, சுத்தமாகவும் இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. ஃபுட்டு எல்லாமே லோக்கல் ஃபுட்டு தான் இங்கே உள்ள மக்கள் அதிகமாக சாப்பிட்றாங்க. வெளிநாடு, அந்த உணவுகள்லாம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. இப்போ கவுஹாத்தியிலேருந்து மணிப்பூர் நோக்கி வந்துட்டுருக்கோம். வர்ற வழியெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. பச்சை பசேல்னு மலைகள், பள்ளத்தாக்குகள், குன்றுகள், ஆறுகள், குளங்கள். அதாவது ஜன்னல் ஓர சீட்டு கிடச்சிதுன்னா அது வாங்கி வந்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. வெளியில் நல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டு வரக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது. இப்போ நம்ம மணிப்பூர் ஏர்போர்ட்டில் இறங்க போகிறோம். ஃப்ளைட் லேண்ட் ஆகிட்டு நின்ன உடனே ஒன்றும் ஆச்சரியமாக இருந்து என்ன அப்படின்னா, அங்கே ஏரோ பிரிட்ஜ் இல்லை, பஸ்ஸும் இல்லை. எல்லோரும் இறங்கி பஸ்ஸை விட்டு இறங்கி போகும்ல, அந்த மாதிரி அவன் பெட்டி தூக்கிட்டு அவன் பாட்டு கிளம்பிட்டாங்க. ஆச்சரியமாக இருந்து, நம்ம ஊரில் நிறைய பேர் இப்படி போங்க அப்படி போங்கன்னு ஒரு பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருப்பாங்க. யாருமே இல்லை. இது அவங்களுக்கு டெய்லி உள்ள பழக்கம் போல் இருக்குது. அதனால் அவங்க வாட்டுக்கு இறங்கி போயிட்டு இருந்தாங்க. நம்மளும் கூட்டத்தோட கூட்டமாக அவங்கள ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டே இருந்தோம். ஏர்போர்ட்டு அரைவல் ஏரியா. ஸோ வருகை ஏரியாவுக்கு நேராக வந்துக்கிட்டே இருந்தோம். ஃபோட்டோலாம் எடுக்கலாமா, வீடியோ எடுக்கலாமான்னு தெரில. அவரை பார்த்தோம், ஒன்றும் சொல்ல. சரி, அதனால் அப்படியே வீடியோவை எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் உள்ளே வந்தோம். அந்த லெஃப்டில் இருக்கக்கூடியது இன்டர்நேஷ்னல் ஏரியா. இதில் பார்த்திங்கன்னா நிறைய அவங்களுடைய கலைப்பொருட்கள் வச்சுருக்காங்க. டிபார்ச்சர் ஏரியாவில் ஒன்றும் இல்லை, ஆனால் வருகை ஏரியாவில் உள்ளே வந்தவொடனே எல்லோரும் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நல்ல வருகை ஏரியாவில் எப்படி வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க ஊரில் கிடைக்கக்கூடிய, அவங்க ஊரை பெருமையாக சொல்லக்கூடிய விஷயங்கள். அதுக்கப்புறம் ஒரு ட்ரெடிஷ்னல் வீடு, அங்குள்ள ஒரு பாரம்பரியமிக்க வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு.
ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எல்லாமே வந்து மூங்கில்ல, அதே மாதிரி வந்து அங்கே கிடக்கக்கூடிய பிரம்பு, அங்கே கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து வீடுகள் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. இது வந்து டெமோவில் காமிக்கிற வீடு, பட்டு அதனால் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாட்டில் ஹோல்டர் கூட எப்படி அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். கட்டிலில் இருந்து சோஃபாலேருந்து எல்லாமே மூங்கில தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்காது. வீடை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கே வரக்கூடிய பெல்ட்டில் நம்ம சூட்கேஸ்க்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பெரிய கூட்டமே இருந்துச்சு. அந்த பக்கம் கஸ்டம்ஸ் அதெல்லாம் இருக்கிறது வந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் வரக்கூடிய ஆட்களுக்காக. அதுக்கப்புறம் லக்கேஜ் எடுத்துகிட்டு வெளியில் வந்தால் தான் ஷாக்காக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நீங்கள் இந்தியன் கவர்மெண்ட் அஃபிஷியலான்னு கேட்டாங்க. இல்லைன்னோம். அப்போ நீங்கள் உள்ளே போனோம்னா அதுக்கு பெர்மிட் வேணும், நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, இப்போ எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுக்காங்க. ஆதார் கார்டு, பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டு. அதுக்கப்புறம் அதை ரிஜிஸ்டர் பண்ணோம். கேட்குற எல்லா தகவல்களையும் பதிவு பண்ணி ஒரு சின்ன ஃபீஸ் வாங்குகிறாங்க. வாங்கி முடித்த உடனே அந்த மாதிரி ஒரு பெர்மிட்டு கொடுக்குறாங்க. அதை வாங்கின பிறகு தான் நம்ம வந்து ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் போக முடியும். இந்த பக்கத்தில் இடது பக்கம் திரும்பி போய் பார்த்தா வந்து ஒரு லான்ச் மாதிரி இருந்துச்சு. அரைவேல் ஏரியாவில் லான்ச் இருக்குது, அது எப்படிரா அப்படின்ட்டு போய் பார்க்கலாம் இருந்ததுன்னா ஏதாவது சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி போனோம். அந்த லான்ச்சுக்கு போயாச்சுன்னா அந்த லான்ச் வந்து ஒன்லி கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய, அவங்கள கவனிக்கக்கூடிய லான்ச் அப்படின்ட்டாங்க. அதனால் சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தோம். அங்கே வந்து டாக்ஸி புக் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு கவுண்டர் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த டாக்ஸியை புக் பண்ணோம். புக் பண்ணால் நம்ம ஊர் மாதிரி நிறைய டாக்ஸிலாம் இல்லை. ஒரு 10-15 மினிட்ஸ் வெயிட் பண்ண வேண்டியிருந்தது. அதுக்கப்புறம் தான் டாக்ஸி வந்துச்சு. நானும் என் ஃப்ரெண்டு வந்து அதுக்கு பிறகு புறப்பட்டு போனோம். இந்த ஊர் வந்து ரொம்ப செமையாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா நீங்களும் இந்த ஊருக்கு வாங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ. இது இருக்குது தெரியல.